நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 30/3/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 16ஆம் தேதி, மார்ச் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 8:26 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:47 வரை மகம், பின்பு பூரம். யோகம் இன்று மாலை 3:47 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 3:47 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். மேஷம் ராசினியர்கள். இன்று நீங்க சாந்த குணத்துடன் பேசுவீர்கள். முக்கிய பணி நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும். சிறு வேலைகளை கூட நினைவுபடுத்தி நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் வியாபாரம் மந்த நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நடைமுறை சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். சராசரி அளவில் பணவரவு இருக்கக்கூடும். அடுத்தவர் பார்வையில் அதிக பணம் செலவழிக்க வேண்டாம் என்று பண வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும். மனோதைரியம் கொடுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளித்து முன்னேறி செல்ல முடியுங்க. இன்று மற்றவர்கள் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருப்பது நல்லது. வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து மேல் அதிகாரியிடம் பாராட்டுகளை பெற முடியும். என்று உயர் பதவிகளும் கிடைக்கப் பெறுங்க. என்று பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன கஷ்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செல்லப்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. உயர்கல்வியில ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். முயற்சி மட்டும் பண்ணுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியணை வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்ற குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனமும் இன்று நிம்மதி அடைய கொடுங்க. காசு பணத்தை விரயம் செய்துவிட வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. நீங்கள் உண்டு. உங்களை வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று ஓரளவு தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. பரணி. இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். தேவைகள் ஓரளவு இருந்து கொண்டு தான் இருக்கும். எப்படியாவது சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கடந்த கால பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். சுற்றுப்புற சூழ்நிலை கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்குங்க. பார்த்து பக்குவமாகத்தான் எதையும் செய்ய வேண்டும். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யுங்க. நடக்கும் காரியங்களை நீங்க கவனமாக அனுசரித்து செல்ல வேண்டும். பணம் செலவு செய்ய வேண்டாம். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். என்று ஓரளவு நல்லவைகள் நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். முடிஞ்சளவு எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் சொல்லிவிட்டு செய்யுங்கள், அது போதுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்ற உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சிலரது பேச்சு உங்களை சங்கடப்படுத்திவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பொது இடங்களில் ரொம்ப அதிகமாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பேச்சுக்களை நிதானமாக கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. சில கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். தயவு செய்து பிடிவாதம் வேண்டாம். தொழில் வியாபார நடைமுறை சுமாராகத்தான் இருக்கும். சராசரி அளவில் பணவரவு வந்து கொண்டிருக்கும். குடும்பத்தின் தேவையை நிறைவேற்ற கடுமையாக உழைப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்பத்தில் இருப்பவரால் சிறு சிறு பிரச்சனைகள் எழுந்து பின்னர் சரியாகும். பிள்ளைகளுடைய உடல்நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். புதிய நண்பர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வியாபார நடைமுறை உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கக்கூடும். சுற்றுப்புற தொந்தரவினால் நித்திரை தாமதப்படக்கூடும். இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவது நல்லது.
மனக்கசப்புகள் அவ்வப்போது ஏற்படக்கூடும். என்று பெண்கள் தேவையில்லாத விஷயங்கள தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. பெண்கள் என்று பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப அக்கறையுடன் செயல்படுங்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்லக்கூடிய சூழல் இருக்கும். தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழ்வர்கள். என்று காதலை பொறுத்தவரைங்க கொஞ்சம் சிரமம் இருக்கும். காதலை இப்போதைக்கு முடிவுகள் ஏதும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். செயல்களை பொறுத்தவரை கொஞ்சம் இல்லத்தில் சொல்லிவிட்டு எதையும் செய்யுங்கள். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடி இணை வேண்டும். வெள்ளை நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று தொழில்நுட்ப அறிவு கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பய உணர்வு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியும். ரோகிணி. தயவு செய்து பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூர்மையாக கவனிக்க வேண்டும். பணியிடை மாற்றங்கள் சிலருக்கு ஏற்படக்கூடும். எந்த ஒரு சூழ்நிலையும் திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபார நடைமுறை சீராக இருக்கக்கூடும். அளவான பணவரவு இருக்குங்க. என்று எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நீங்க கண்டிப்பாக சிறப்பாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மிருகசிரிஷம். இன்று உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்படக்கூடும். என்று சிக்கல்களும் ஓரளவு சரியாக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு வியாபார நடைமுறை சுமாராகத்தான் இருக்கும். காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள். இன்று நடக்கும் காரியங்களை நீங்க ரொம்ப அற்புதமாக செய்து முடிக்க முடியும். எல்லோரிடத்திலும் நல்ல பேர் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. அவசரமாக சில விஷயங்களை நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. என்று நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். நண்பர்களிடம் பேசி இன்று மகிழ்வீர்கள். வாழ்க்கையில் எதிர்கொண்ட சிரமங்களை பற்றி சிந்தனை குறையுங்க. தொழில் அறிவு இன்று மேம்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. உபரி பண வருமானம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். கவனம் இருந்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பழைய பாக்கிகள் நாசுக்காக வசூலாகக்கூடும். பணியாட்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். சாமர்த்தியமாக பேசி இன்று காரியங்கள் ஈடுபடுவீர்கள். இன்று நல்ல மதிப்பு உருவாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் கூடுமானவரை எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். பெண்களுக்கென்று தைரியம் கண்டிப்பாக கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். பெண்கள் குடும்பத்தை நல்வழியில் சிறப்பான முறையில் எடுத்துக்கொள்வீர்கள். இன்று காதலை பொறுத்தவரைங்க சின்ன தடுமாற்றம் இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் வேண்டாம். அதுதான் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். என்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று உங்களுக்கு தொழில் வியாபாரம் செழித்து வளரக்கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. நிலைவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கக்கூடும். நல்வழியில் தன் வாழ்க்கையை சிறப்பான முறையில் எடுத்துக்கொள்ளக்கூடுங்க. திருவாதிரை. இன்று பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும்.
முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சுலபமாக பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். இன்று பண வரவும் சராசரி அளவில் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். புனர்பூசம் நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மிகவும் நேர்மையாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சார்ந்த குணத்துடன் பேசி பழகுவீர்கள். குடும்பத்தினர் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். தேவைகளும் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. சிலரது பேச்சு உங்களை சங்கடப்படுத்திவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்பு ஏற்பட்டு பின்னர் சரியாகும். என்று உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். செயல்களை உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடும். வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எளிமையாக பேசி இன்று காரியம் ஈடுபடுவீர்கள். என்று எளிதில் உங்களுக்கு நல்வழி பிறக்க கொடுங்க. நண்பர்கள் தேவையான உதவிகளை மனம் வந்து வழங்குவார்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கக்கூடும். வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த நிதி வசதி கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்டதை விட கூடுதல் செலவு ஒரு பக்கம் இருக்கக்கூடும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பெரியவர்களுடைய சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கி கொடுக்கும். உடன் இருப்பவருடன் எச்சரிக்கையுடன் இருந்தால் வெற்றி இருக்கும். ரகசியங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர்பாராத சில திருப்பங்கள் இருக்கும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெண்கள் இன்று மனதில் மகிழ்ச்சி கூடுதலாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். பெண்கள் இன்று விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய எண்ணம் இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மனம் இன்று திருப்திகரமாக இருக்கக்கூடும். பண பரிவர்த்தனை இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லதொரு திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. எல்லோரிடமும் சிரித்து பேசி பழகுவீர்கள். இன்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. பூசம் இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நிதி வசதி கண்டிப்பாக இருக்கும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டமிட்டதை விட இன்று வேகமாகவே செயல்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சிறுக சிறுக சேமிக்க வேண்டும். அந்த எண்ணம் இருக்கட்டும். சிம்மம் ராசினியர்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சிலரது பேச்சு மட்டும் உங்களை சங்கடப்படுத்திவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பரிடம் யதார்த்தமாக பேசுவீர்கள். சிலர் உங்களுக்கு தவறான ஆலோசனை சொல்லக்கூடும், கவனம் கொள்ளுங்கள். அவ பெயர் வராத வண்ணம் என்று பார்த்துக் கொள்வது நல்லது. செயல்களை இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தீவிரமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்க கூடுங்க. பண வரவு கிடைப்பதில் தாமதம் இருக்கக்கூடும். தியானம், தெய்வ வழிபாடு மன அமைதி பெற உதவுங்க. பயணங்களின் பொழுதும் வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழல் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடுங்க. மிகவும் வேண்டியவரை பெரிய வேண்டிய சூழல் இருக்கும். மற்றவர்களுக்கு வழியை சென்று உதவுகளால் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. வீணான விரோதங்களில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். அரசியல் துறையினர் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனசுக்கு பிடிக்காதவர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் நீங்க எதையும் பெரிதுபடுத்த வேண்டாம். பெண்கள் இன்று முன்கோபப்பட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது.
குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. பெண்கள் இன்று பதட்டப்பட வேண்டாங்க. நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். காதல் மட்டுமே நெருக்கடியாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். இருந்தாலும் எது இருந்தாலும் சந்தேக பார்வை வேண்டாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் கண்டிப்பாக தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். பாடங்களை மட்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து விடுவீர்கள். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வழிநடத்துவீர்கள். மற்றவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். வழக்கு விவகாரங்களில் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பணிகளை சிறப்பாக செய்து பாராட்டுகளை பெற முடியும். இந்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. இன்று முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். பூரம். இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளித்து விடுவீர்கள். கடமைகள் கண்டிப்பாக நனவாக கூட்டும். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. மனோதைரியம் கண்டிப்பாக கூட்டும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். காலை பொழுது மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பணம் வந்த நிமிடத்திலேயே செலவாகக்கூடிய சூழல் இருக்கும். முக்கிய பணி கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். எதிர்மறையாக பேசுவதும் விலகியிருப்பது நல்லது. நேர்மையை வெளிப்படுத்தி சிறப்பாக செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்கக்கூடும். கன்னி ராசினியர்கள் இன்று எதிலும் முழு எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முக்கிய பணி நிறைவேறுவதில் கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கக்கூடுங்க. என்று சிலர் பரிகாசத்துடன் பேசுவார்கள். அவர்களை நீங்க நம்ப வேண்டாம். இருந்தாலும் சுய கௌரவத்தை பேணி பாதுகாத்திடுவீர்கள். தொழில் உங்களுக்கு திட்டமிட்ட இலக்கை கண்டிப்பாக அடையக்கூடும். கூடுதல் அவகாசம் எதிலும் தேவைப்படும். குடும்பத்திற்கான பண செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது. குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கொடுங்க. பிள்ளைகளுடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தாருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். ஏதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். உறவினர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும். செய்கின்ற செயலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடுங்க. காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். பெண்களுக்கு என்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் குழப்பத்தை கொண்டாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை நீங்க விட்டுக் கொடுப்பது மட்டும் ரொம்ப நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. அதற்காக சந்தேக பார்வை வேண்டாம். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும். தடைகள் உடைத்தெறிந்து வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். முக்கியமாக அரசாங்க தேர்வுகளுக்கு எல்லாம் தயாராகி கொண்டு வாருங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என் கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயரும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சுலபமாக நடைபெறக்கூடும். தடைப்பட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சிரித்த முகம் வெளிப்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று எந்த ஒரு பிரச்சனைக்கும் கண்டிப்பாக முடிவு கிடைக்க கூடுங்க. அஸ்தம். தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். குடும்ப பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெறக்கூடும். குடும்பத்தாருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். எதிர்மறையாக பேசுவதும் விலகியிருப்பது நல்லது. என்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். சித்திரை. இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். இன்று நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடுங்க.
எண்ணற்ற மாற்றங்களும் இருக்க கூடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று எதிர்மறையான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். இருந்தாலும் சாந்த குணத்துடன் பேசி செயல்களை வெற்றி பெறும்லாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். தாராள பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டமிடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கக்கூடும். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடுங்க. கவன நடைமுறை பின்பற்றுவது ரொம்ப சிறப்பு. சக ஊழியரிடம் நிதானமாக பேசுவது மிக நல்லது. சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். தேவையான உதவிகள் கண்டிப்பாக பெறக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி எடுத்து செல்வீர்கள். பிறர் விஷயங்களை மட்டும் தள்ளிகள் செய்ய வேண்டாம். என்று பெண்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுகள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. சுலபமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இரவும் பகலும் உழைத்தொழிப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். சாந்த குணத்துடன் பேசி காரியங்களை சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சுவாதி எந்த ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக வராது. சுலபமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் முன்னேற்றம் இருக்குங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சுய மரியாதை கூடும்லாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம் நன்மைகள் தேடி வரக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். உழைப்பினால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதானமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்கும். என்று மனதிற்குள் மகிழ்ச்சி கொடுங்க. நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சில காரியங்கள் தாமதமாக நடக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு நன்மைகள் தெரிய வரக்கூடும். குடும்ப பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூட்டும். மற்றவரை நம்பி எவருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கூடுதல் உழைப்பினால் பண வரவு சீராகும். கண்களோட பாதுகாப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தகுந்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. உயர்வான வருமானமும் கண்டிப்பாக இருக்கும். பல வகையில யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சக ஊழியர்களிடம் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. சக பணியாளர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். இன்று இல்லத்திலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி, கடுமையான உழைப்பு இருக்க கொடுங்க. எது எப்படியோ எல்லா வகையிலும் நன்மைகள் நடந்தால் கண்டிப்பாக போதும். இன்று பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. ஓரளவு சுலபமாக செல்லும். எதை பற்றியும் கவலை வேண்டாம். பெண்கள் இன்று குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குழப்பமான மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் என்று வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். இப்போதைக்கு காதலுக்காக முடிவெடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். பொறுமையாக செயல்படுங்கள். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எல்லா வகையிலும் நன்மைகள் நடைபெறக்கூடும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகக்கூடும். இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று தெளிவான முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும்.
யாரையும் இந்த குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. இரவு நேர பயணங்கள் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். எதையும் சமாளிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கும். அனுஷம், இன்று பணிகளை முறையாக செய்து முடிப்பீர்கள். யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுத்து விட வேண்டாம். தொழில் வியாபாரத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட சிரமம் விலகி செல்லும். பங்காளி சண்டைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. கேட்டை, திருமண முயற்சிகள் கைகூடும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சங்கடமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதையும் கவனமாக செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். லட்சியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்மறையாக பேசுவதுடன் விலகியிருப்பது நல்லது. சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மிகவும் கவன நடைமுறையை பின்பற்றுங்கள். என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வீர்கள். உங்களுடைய விஷயங்களை நீங்க தெளிவுபடுத்திக் கொண்டால் வெற்றி இருக்கும். பேச்சில் மங்களத்தன்மை நிறைந்து காணப்படக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் இடம் மாறி போக கொடுங்க. தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கக்கூடும். அதிக பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். அரசு தொடர்பான உதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான சிறிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தடைகளை தாண்டித்தான் என்று முன்னேறி செல்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த பணியை முதலில் முடிப்பது போன்ற குழப்பம் இருக்க கொடுங்க. இன்று நிகழ்கால தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரக்கூடும். எடுக்கும் முடிவுகளை கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். லாபம் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று கடின உழைப்புக்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நெகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடனும் வாழ்க்கை நடத்த முடியுங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். பணிகளில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுலபமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். முயற்சியின் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்கள் இன்று எதிர்காலத்தை குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். அதே போல பெண்கள் இன்று கூடுமானவரை தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்கள். பிள்ளைகளிடம் கடினமாக நடந்து கொள்ள வேண்டாம். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். சிரமத்தையும் கொண்டிருக்கும். காதல் கைகூடவில்லை என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்தும். போக போகத்தான் சரியாகும். என்று மாணவர்கள் மனதளவில் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைதி விட கொடுங்க. பயம் வேண்டாம். என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று எந்த பணியை முதலில் முடிப்பது போன்ற குழப்பம் இருக்கும். கவன நடைமுறை மற்றும் நீங்க பின்பற்றுவது மிக நல்லது. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. அத்தியாவசிய தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கடின உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்மறையான எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும். லாபத்திற்காக கடுமையாக உழைப்பீர்கள். சொந்த பந்துகள் வருகை இருக்கும். சிக்கல்கள் ஓரளவு சரியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டம் தடைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சிறிய பிரச்சனையும் இன்று நீங்க கண்டிப்பாக சரி செய்து கொள்ள முடியும். கலைத்துறைக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். உங்கள் பேச்சில் மங்களத்தன்மை நிறைந்து காணப்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டம் இனிய சம்பவங்கள் குடும்பத்தில் நடைபெறக்கூடும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடுங்க. சங்கடமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். என்று உங்களுக்கு முறையாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். கூடுமானவரை முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். மகரம் ராசினியர்கள் இன்று சொத்து பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்க கொடுங்க. பேச்சில் நிதானத்தை இன்று நீங்க பின்பற்றுவீர்கள். சிரமங்களையும் இன்று தாமதமின்றி சரி செய்து விடுவீர்கள். வழக்கமான பணிகளில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாம் இன்று காணாமல் போகக்கூடும். பேச்சில் உங்களுக்கு கவனம் இருப்பது நல்லது. என்று நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். ஆலோசனைகள் கண்டிப்பாக நம்பிக்கையை கொடுக்கும். வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. அதிக உழைப்பினால் பண வரவு சீராகும். சிலருக்கு வீடு வாகன செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பாதுகாப்பில் கவனத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். உரிய கவனம் எடுத்துக்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்வதில் சங்கடமான சூழல் கொஞ்சம் இருக்குங்க. சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டும் தொந்தரவு செய்யக்கூடும். சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உடைய திறமைகளுக்கு இன்று பாராட்டுகள் கண்டிப்பாக வரக்கூடும்.
எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். போட்டிகள் சாதகமான பலனை கொடுக்கும். விருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும் என்று நீங்க பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். லட்சியங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க என்று பெண்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள் என்று நல்ல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று பெண்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று செய்யும் காரியங்களை கொஞ்சம் நிதானமாக செய்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். எல்லோருக்கும் வேண்டியவற்றை செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்பட கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருவோணம். என்று குழப்பம் இருந்து கொண்டிருக்கும். சந்திராஷ்டிரம் முடிமறை பொறுமையாக இருக்க வேண்டும். சில மன மாற்றங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் தான் தடைகளை உடைத்தெறிய வேண்டுங்க. இப்போதைக்கு பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நாவடக்கம் தேவைப்படும் நலண்டே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அவிட்டம். என்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக சீராகும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். வீடு வாகன யோகம் ஏற்படக்கூடும் என்று ஓரளவு மாற்றங்கள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறும் கூடாக இருக்க கொடுங்க என்று பெரிய பிரச்சனைகள் இல்லை. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்ன ஒன்று குழப்பம் வந்து கொண்டிருக்கும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்காலமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். கும்பம் ராசினியர்கள் அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள் என்று வெளிப்படையாக பேசி காரியங்களும் ஈடுபடுவீர்கள். எல்லோரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். உபரி பண வருமானத்தையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கும்பம் ராசினியர்கள் இன்று சிரமங்கள் கொஞ்சம் இருந்தாலும் சரி கட்டி விடுவீர்கள். பணிகள் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக கூட்டும். இன்று வருமானத்தை உயர்த்துவதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்து காணப்படக்கூடுங்க. செயல்களில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வரவு கூட கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். என்று எந்த ஒரு உறுதியும் யாருக்கும் தர வேண்டாம். நடக்கும் காரியங்களை நீங்க பொறுமையாக வேடிக்கை பாருங்கள். யாரையும் உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். வாக்குவாதங்கள்ல கூட ஈடுபட வேண்டாம். பிடிவாத குணத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். சில சங்கடமான சூழலும் கண்டிப்பாக இருக்கும். பார்த்து எதையும் செய்யுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. சுலபமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கக்கூடும். பெண்கள் என்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளுடைய நலனிலும் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள் என்று ஓரளவு நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும் என்று மாணவர்கள் யோசித்து எதையும் முடிவு பண்ணுங்கள். தங்கு தடையின்றி சில பணிகளை மேற்கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைதி விட கொடுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று கூடுமானவரை பேச்சை குறைத்துக் கொண்டு பேசுவது மிக நல்லது. குழப்பங்களுக்கெல்லாம் துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். காரியங்கள் ஓரளவு சுமூகமாக நடைபெறக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுமூகமாக பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள் என்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். சதயம். என்று கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்ற விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். என்று ஓரளவு செல்வாக்கு கூடும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள்.
அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். அடிப்படை நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். சரியான நேரத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீண் விரோதங்களை மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். பங்காளி சண்டைகள் கூட முடிவுக்கு வரக்கூடும் என்று ஓரளவு மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள், இன்று முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருங்கள். தொழில்முறை மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண வரவு வரக்கூடிய சூழல் எல்லாம் திருப்திகரமாக இருக்கின்றது. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. செயல்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்க கொடுங்க. நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை முன்னேற்றம் இருக்கும். திட்டமிட்ட இலக்கை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிறர் விஷயங்களை தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். பயணங்களின் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது கூட பொறுமையாக சென்று வர வேண்டும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. என்று சிலர் விஷயங்களை தலையீடுகள் செய்யாமல் இருந்தாலே கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வெற்றி பெறுவதற்காக நீங்களும் கடுமையாக உழைப்பீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். வாழ்க்கையில் ஏற்பட்ட குறுக்கீடுகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. தொழில் வியாபாரமும் இன்று வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். அரசியல்வாதிகளுக்கு தகுந்த விவகாரங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுகூலமான தீர்வும் வந்து சேரக்கூடும். விரும்பிய உணவுகளை உண்டு மழக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். எதிலும் பய உணர்வு ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தடைகளை விடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். சங்கடமான சூழல் ஏற்பட்டதும் கண்டிப்பாக மாறுங்க. ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு போன்றவை ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். அடுத்தவரை நம்பி காரியத்தில் இறங்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பிள்ளைகள் நீங்கள் கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது ஆறுதலை கொடுக்கும். மனோ தைரியத்தால் இன்று வெற்றி காண முடியுங்க. என்று பெண்கள், தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரி செய்து கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இருக்காது. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். காதலை பொறுத்தவரை இல்லத்தில் பேசி திருமணத்திற்கு வழிவகை செய்து கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சங்கடமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவருக்கு இன்று மனோ தைரியம் உண்டாக கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி, இன்று நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் இன்று நீங்கள் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை கூட ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல நண்பர்கள் இன்று சேர்க்கை ஏற்படக்கூடும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். வாகனத்தில் நீங்க மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். சிலரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், அது போதும். உத்திரட்டாத்தி, சில இடங்கள்ல ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். என்று சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். ரேவதி, எதிலும் சந்தோஷம் உண்டாக கூடுங்க. முன்னேற்றமும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. தைரியமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பண வரவு கிடைப்பதில் தாமதம் இருந்தாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.